தமிழ் தேசியவாதிகள் நேரடியாக வந்து உங்களை செருப்பால் அடிக்க வேண்டி வரும். நீங்க வந்துட்டு எங்களை ஆட்சி செய்து போற வழியில வந்து நீங்க பெத்து போட்டதுதான் உங்க இந்தியா. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழ் பேசுறேன். அதான் வந்து வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த காணொலி எதற்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து என் கூட வேலை செய்கிற இந்த வடக்கன்களும் சரி, பக்கத்து நாட்டில் இருக்க பாகிஸ்தானியும் சரி, வெள்ளைக்காரங்களும் சரி, அவங்க கிட்டலாம் நான் வந்து ரொம்ப பெருமையாக வந்து நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நீங்கள் நினைக்கிற இந்தியா கிடையாது, நாங்கள் வந்து தமிழ்நாடு, நாங்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடாக உருவானதில் நீங்கள் வந்துட்டு எங்களை ஆட்சி செய்து போகிற வழியில் வந்து நீங்கள் பெத்து போட்டது தான் உங்க இந்தியா. அதனால் வடநாட்டுக்கும் எங்களுக்கும் வந்து பல வித்தியாசங்கள் உண்டு. அதுலேயும் வந்து குறிப்பாக எங்களுடைய சமூக நீதியும் எங்களுடைய பகுத்தறிவும் எங்களுடைய மற்ற ஒவ்வொரு திறமைகளும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடலாம் நீங்கள் வந்து சேர்த்தே பார்க்க முடியாது. எங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு இசையாக இருக்கலாம், இல்லைன்னா எங்களுடைய சமைக்கிற இந்த சமையலாக இருக்கலாம், விருந்தோம்பலாக இருக்கலாம், இல்லை வந்து தமிழர்களின் அறமாக இருக்கலாம், அத்தனையுமே வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாறுதட்டி ரொம்ப பெருமை பேசுகிற எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக போச்சு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த வடக்கன் வந்து இன்னைக்கு என் கூட வேலை செய்கிற வடக்கன் ஒருத்தன் நேற்று வந்து டிவி பார்த்துட்டு வந்துருப்பான் போல இருக்குது. வந்துட்டு என்ன கேட்குறான், இந்த மாதிரி என்னமோ பெருசாக வந்து பேசினேன், எங்கள் ஊரோட அரசியல் புரிதலை பற்றிலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. ரொம்ப நாளாகவே அவன் மூஞ்சில் முழிக்கிறத வந்து மே மாதத்துலேருந்தே தவிர்த்துட்டு தான் வரேன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து கேட்டான், இந்த மாதிரி உங்கள் இதில் வந்து விஜய்னா வந்திருக்காரு, இந்த விஜய்னாவோட ஆட்சியில் இந்த மாதிரி வந்து அமைச்சர்கள் எல்லாம் பெண் குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான ஸ்கூல்லையே போய் கால தடவுற வீடியோலாம் வந்து எங்கள் டிவியில் காட்டுறாங்களே, இது உண்மையா இல்லைன்னா வந்து வழக்கம் போல் திருசா கேக்கு போட்ட மாதிரி ஏஐயா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டான். எங்களுக்கு வந்து எங்கே போய் அந்த மூஞ்சை வச்சுக்கிறதுன்னு தெரில. நானும் வெக்கங்கிட்ட இந்த யூகேல இருக்க டிவிக்கே ஆதரவாளர் மாதிரி இருந்தேன்னா வழக்கம் போல் தொடச்சிக்கோ நக்கிக்கொண்டு போயிட்டுப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, தமிழ் தேசியவாதி ஆனதுனால மானம் போனதான் மிச்சம். அதனால் கோரிக்கை என்னன்னா, இந்த தமிழக அரசாங்கத்திடம் உங்களால் தான் வந்து இந்த சாதாரண பொதுமக்களை 3 வயதிலிருந்து 30-80 வயசு வரைக்கும் உள்ள பொம்பளைங்களை வந்து தான் காப்பாற்ற முடியல அப்படின்னா அது கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து 6 மாதம் கேட்டிருக்கீங்க, 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து செயல்பாடெல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க, அதை கூட நான் விட்டுடுறேன். ஆனால் இந்த அமைச்சர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. அவனுங்களோட பண்ணுற அமக்களும் வந்து தாங்க முடியல, ஊரெல்லாம் நாறுது. அதனால வந்து என்னுடைய கோரிக்கை, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் மடக்கி வைங்க. ஏன்னா அவங்களையும் வந்து ரொம்பவும் குறை சொல்ல முடியல என்னால். ஏன்னா அவங்க வந்து பார்த்து வந்த தலைவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒன்றும் பெரிய கொள்கை பிடிப்பு சித்தாந்தம் இதெல்லாம் வந்து வச்சு வந்து தமிழகத்தை அப்படியே ஒரு மாற்றம் கொண்டு வந்து அப்படியே துர்நாற்றம் வீச செய்யணும்னு அவங்களுடைய நோக்கமெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு படத்துல விவேக் கிட்ட சொல்ற மாதிரி, காக்கா பிரியாணி துண்ணா உனக்கு இன்னும் உன்னி கிருஷ்ண குரலா வரும் மாதிரி அதெல்லாம் எதிர்பார்க்கல நாங்க அவ்வளவா. ஆனாலுமே வந்து இந்த மாதிரி கல்வித்துறை அமைச்சர் வந்து போய் ஒரு குழந்தைங்களுக்கு 10 வயசு கம்மியா இருக்க பெண் குழந்தைங்களோட காலை பிடிச்சி அழுத்துறது, அப்புறம் வந்து நெட்டை உடைக்கிறது, இதெல்லாம் வந்து டிவியில வந்து காட்டி அதுல அவருக்கு கழட்ட மாட்டாரா, காதல மாட்டிருக்கிறது, அவரு பெரிய கவச குண்டலமா, அந்த காதல மாட்டிருக்கிறத கழட்டினாருன்னா உயிர் போயிடுமா, அவருக்கு போவாது இல்லையா. அவர் என்ன மாட்டிக்கிட்டே ஆடுறாரு. ஏன்னா வந்து என்ன பெரிய சந்தோஷ் நாராயண் கான்செப்ட்ல இருக்காரா அவர்? என்ன இந்த பக்கம் மியூசிக் சொல்ல அந்த பக்கம் மியூசிக் சொல்றதுக்கு, அது கேட்டு ஆடுறது வாடி 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 கைப்படாத சீடி. இதை வேற என்ன கேட்டான் அவன், வாட் சாங் இஸ் தட் மேன், வெரி நைஸ் சாங் அப்படின்னா. சரி ஏன்டா நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு சும்மாடா, அதெல்லாம் சும்மா ஒரு மார்க்கெட்டிங்க்கு பண்றாங்கடா அப்படின்னு சொன்னா அவன் எடுத்து இந்த வீடியோவை காட்டுறான். முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் விஸ்வநாதன் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற சில பெண் குழந்தைகளின் காலில் சொடுக்கு எடுப்பது போன்றும் அவர்களின் கால்களை தொட்டு பேசுவது போன்றும் இடம்பெற்ற வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன.
அப்புறம் என்ன சொன்னாரு, அதுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குமே, உங்க தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை பண்ணி இதை வந்து இது பண்ணிருப்பீங்களே அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, அதுக்கு முட்டு கொடுக்க கூட ஆள் இருக்காங்க. உள்நாட்டுல தமிழ்நாட்டிலயும் ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுல உட்காந்துட்டு இங்கிலாந்து குறிப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் போன பிறந்த நாளுக்கு லண்டன் பிரிட்ஜில் எல்லாம் வந்து போய் பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் செய்திருக்காங்க. இதை வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கும் போதும் சரி, ஒரு சினிமாவில் இருக்கும்போது கூட செய்தா கூட வந்து வழக்கமான மார்க்கெட்டிங் இம்சைகள் அப்படின்னு வந்து விட்டுடலாம். ஆனால் தமிழ்நாட்டோட முதல்வர் அப்படின்னும் போது அதையெல்லாம் வந்து செய்யும்போது இந்த கூட நிற்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு கிடையாது, அவங்களுக்கும் தெரியும் நான் யாருன்னு தெரியும். அதனால நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும், இந்த வேலையெல்லாம் வந்து ஆன்லைனோட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பொது தளத்தில் வந்து உலக தமிழர்களோட பேரை கெடுக்கிற மாதிரி வேலைகள்லாம் செய்தீங்க அப்படின்னா நீங்க யாரு, என்ன, எங்க வந்து ஒட்டிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஒட்டி தின்னதை வந்து பிச்சு தின்னீங்க, இதெல்லாம் வந்து போட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகாது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவங்களையும். இந்த பள்ளி கல்வித்துறைக்கு வருவோம். இப்போ வந்து அதுல வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து செய்தீங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, தவறுதல்ல அப்படின்னா, ஆமா தவறா செய்துட்டேன், நான் அந்த மாதிரி நினைக்கல, இந்த மாதிரி வந்து என்னுடைய வீட்டு குழந்தை மாதிரி நினைச்சேன், ஆனா இது இந்த மாதிரி செய்யக்கூடாது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அதுல முட்டு கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் வந்து இன்னும் பத்திக்கிட்டு வருது. ஏன்னா வந்து இவெல்லாம் கேள்வி கேட்கிறான், அவன் கேள்வி கேட்கும்போது நான் வந்து தைரியமா சொல்லுவேன், எங்க ஊர்ல தப்பு பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லடா, மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் வந்து இல்ல தவறாக நினைக்கல, நான் என்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு, அதை நீங்க வந்து மாத்தாதீங்கடான்னு நான் பேசியிருப்பேன் உங்களுக்காக. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படி இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒரு மனிதாபிமானியமா தொட்டேன். ஏன் வந்து மனிதாபிமானமா உங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களை வந்து தொடும்போது மட்டும்தான் உங்க மனிதாபிமானம் வருதா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எய்டா? என்னடா ஃபர்ஸ்ட் எய்டு? ஃபர்ஸ்ட் எய்டு வந்து உங்களுக்கு வந்து காலில் நட்ட உடைக்கிறது ஃபர்ஸ்ட் எய்டா? இந்த ஃபர்ஸ்ட் எய்டர் தான் வந்து போய் ஒரு பர்த்டேவா ஒரு ஊர்ல வந்து வாங்கிக்கிறாங்களா உங்க தலைவர்கள் எல்லாம், நட்ட உடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாங்களா? இல்ல எனக்கு பர்த்டே வருது சொல்லி அனுப்புற வந்து என் கால் கொஞ்சம் நட்ட உடைக்கிறீங்களா? பண்றதை பண்ணிட்டு அதுல வந்து சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களையும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நீங்க பார்த்து வளர்ந்த தலைவன் வந்து பெரிய சித்தாந்தவாதியோ கொள்கைவாதியோ கிடையாது. ஆரம்ப காலத்துல 2 பாத்ரூம் நடுவில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் சோப்பு போட்டது. அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னா, என் மாமியாருக்கு முதுகுல சோப்பு போடுற மாதிரி வந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், அதை நான் உணர்வுபூர்வமா நடிச்சேன் அப்படின்னு சொன்னவர் தான் உங்க தலைவர். இந்த தலைவரை பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன தெரியும்? அசின் வாயில வந்து விரல விட்டுறது, அசின் வாயில விரல விட்டு விசில் அடிக்க சொல்றது, காஜல் அகர்வால பொம்பளை போலீஸ் வேஷம் போட்டு பின்னாடி பாக்கெட்ல கையை விடுறது, இதை தவிர வேற என்ன தெரியும்? அதனால உங்களையும் வந்து அதிகமா சொல்ல முடியாது, நீங்க பார்த்து வளர்ந்ததுதான் செய்வீங்க. ஆனா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமா இருக்கு. இதை வந்து பேசி இதனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து விட்டுட்டு போகவும் முடியல. இதை பேசினா வந்து இப்போ வந்து பேசின நாம் தமிழர் ஒரு தம்பியை வந்து போன வருஷம் போட்ட பதிவுக்கு இப்போ வந்து கைது செய்திருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு நாங்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி சொங்கி பசங்க இல்லை, சங்கி கிட்ட வாங்கி குடிக்கிறவங்க கிட்ட. இந்த ஊர்லயும் வந்து சங்கிகளுக்கு எதிர்த்து நின்று எல்லா வேலைகளும் அரசியல வந்து பல வருடமாக செய்துட்டு வரோம், 10 வருடத்துக்கு மேல செய்துட்டு வரோம். எங்களை மறுபடியும் தூண்டாதீங்க. தூண்டுனீங்கன்னா ஜல்லிக்கட்டுல எல்லாம் நீங்க வந்து ஓடி வந்து ஒளிஞ்சிருந்து முகத்தை மூடி அனிதாவோட வீட்டுல வந்து ஒளிஞ்சு ஓடி தூத்துக்குடியில போய் எகிரி குச்சி போன அத்தனை போராட்டமும் எங்கேருந்து தொடங்குச்சுன்னு யோசிங்க. நான் நேரடி வந்து இதை வந்து ஒரு சவாலாவே விடுறேன். இது இந்த முக்கியமா வந்து இந்த இவங்க இருக்காங்க பாரு, இந்த ஊர்ல வந்து இந்த அந்த தமிழை, இந்த தமிழை, சொட்ட தமிழை, மொட்டை தமிழை, வழுக்கின தமிழை, வழுக்காத தமிழை, இவன் அப்புறம் வந்து இந்த புதுசா வந்து கடைசி ஒரு 4 வருஷத்துல வந்து என்ன இளவு வந்து மூதேவி இன் யூகே, ஸ்ரீதேவி இன் யூகே, பவித்ரா இன் யூகே, அவ இவன் யூகே, இவ இந்த யூகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, இதுதான் குப்பை தொட்டியா, இந்த குப்பை தொட்டியில் தான் நான் பிறந்தனா, இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறவன், நகை கடையில போயிட்டு வந்து நகை கடைக்கு நகையில கொஞ்சம் கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி வீடியோ போடுறவன், இந்த ட்ரிப்பு கூட்டிட்டு போறவன், இதெல்லாம் அந்த வேலையோட நிறுத்துங்க. அரசியல்ல நுழைஞ்சிட்டு உள்ள வந்து டிவிகேக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், லண்டன்ல வந்து நாங்க வந்து டிவிகே இதை பண்றோம் அதை பண்றோம்னா நாளைக்கு வந்து நேரடியா வந்து தமிழ் தேசியவாதிகள் நேரடியாக வந்து உங்களை செருப்பால் அடிக்க வேண்டி வரும். செருப்பால் அடிக்கணும்னா உண்மையா கிடையாது, விவாதத்துக்கு கூப்பிடுவோம், அதுவே உங்களை செருப்பு அடிச்ச மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து இந்த காணொலிகளை வந்து நான் சொன்ன அத்தனை பேருக்கும் போய் சேர்ற மாதிரி வந்து பகிருங்க. மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் தான் வருதே தவிர
வெளியில வந்து தலை காட்ட முடியல. இங்க வந்து வெளிநாட்டுல வந்து இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா வந்து வடநாட்டு ஆளா இருந்தாலும் சரி, குஜராத்தியா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானியா இருந்தாலும் சரி, இந்த சட்டை கூட பாருங்க, பாகிஸ்தான் சட்டை போட்டுருங்க, உடனே வந்து போய் பரப்பி விட்டுருங்க, இவர் வந்து கார்த்திக் தமிழனே இல்ல காதர் பாய் தமிழன் அப்படின்னு வந்து பரப்பி கூட விட்டுருங்க. அதை பத்திலாம் கவலை கிடையாது, போன மாதிரி தான். சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க உண்மையான இனத்தின் அடையாளத்தோடு இருக்கும். அதனால இங்கேயும் வந்து உங்களுடைய வேலைகள் எல்லாம் காட்டுறதெல்லாம் வந்து இந்த யூகேல இருக்கவங்க கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும்னு நேரடியாகவே வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் அமைச்சர்களாவது எங்க மானத்தை வாங்காம, எங்க உலக தமிழரோட மானத்தை வாங்காம இருங்க. இதுல வந்து ஈழத்தமிழர்கள் வந்து சில பேர் சொத்தையா வந்து இந்த டிவிகேக்கும் புதிய ஆட்சிக்கும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வீணா வந்து எவனோ வாங்க வேண்டிய அடியை வந்து நடுவில் வந்து வாங்கிட்டு போவீங்க. இது தமிழ்நாட்டு பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். உங்களால முடிஞ்சா தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு கொடுங்க, தமிழ் தேசியத்துக்கு உண்மையா நிக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழன், யூகேல இருந்து.